تنادي حين تخترق الحنايا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வசனம் சூரத்து நஹ்லிலே 128வது வசனமாக அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். இன்னல்லாஹு மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹுவை அஞ்சி நடப்போர்களோடும் அதே போன்று நன்மை செய்பவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நம்மள பலர் நாம தனியா இருக்கிறோம் அல்லது நம்ம 2 பேராக இருக்கிறோம் என்பதாக சொல்லி அல்லாஹுவை மறந்துடுறோம். அப்படித்தானே? மனிதனுக்கு உண்டான இயல்பு அது. நம்ம தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு பறைசாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தனியாக இல்லை, உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அல்லாஹுவை அஞ்சி நடந்தான் என்று சொன்னால், அல்லது மக்களுக்காக நன்மை செய்வான் என்று சொன்னால், அல்லது ஒரு உயிரினத்திற்கு நன்மை செய்வான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த மனிதரோடு இருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பறைசாற்றுகிறான். இதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த அந்த நேரத்திலே சௌர் குகையிலே இருவரும் தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே, அங்கே மறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே காஃபிர்கள் அவர்களை தேடி அந்த குகை வாசலுக்கே வந்து விடுகிறார்கள். அப்ப அதை பார்த்த ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உள்ளத்துல பயம் ஏற்பட்டுருது. அப்ப அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், அவர்கள் குனிந்து அவர்களுடைய பாதத்தை பார்த்தால் அவர்கள் நம்மை பார்த்து விடுவார்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழருக்கு அந்த இரையச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன இரையச்சம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூபக்கரே, நம்ம 2 பேர் தான் இருக்கோம் சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 3ஆம் நபராக இங்கே இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். சூரத்து தௌபாவிலே 40வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், தனது தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நீங்கள் நினைத்து பாருங்கள். லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை தனது தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதோடு விட்டுறல அல்லாஹ் சொல்றான், அந்த வார்த்தைக்கு பின்னால் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்துஹு அலைஹி, அவர்கள் மீது நம்ம அமைதியை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆமா அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பினான் என்று சொன்னால், மிக இக்கட்டான ஒரு சூழலில், மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற விஷயத்தை ஒரு மனிதன் உள்ளத்திலே உணர்ந்தான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அமைதியை இறக்குவான் என்ற விஷயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்து நஹ்லிலே 128வது வசனத்திலே மேலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம், வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், நன்மை செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் மக்களுக்காகவோ அல்லது உயிரினங்களுக்காகவோ நன்மையை செய்தான் என்று சொன்னால், நல்ல காரியத்தை செய்தான் என்று சொன்னால், அந்த மனிதனோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இதற்கு சம்பவமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம். அவர்கள் தன்னுடைய அடிமையை ஒரு நேரத்திலே அடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவங்க சொல்லி காட்டுறாங்க, எனக்கு பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, அபூ மஸ்ஊதே, உங்களுக்கு அந்த அடிமையின் மீது இருக்கக்கூடிய சக்தியை விட அல்லாஹ் உங்கள் மீது மிகவும் சக்தி பெற்றவன் என்பதாக அந்த சப்தம் கேட்டது. அவர்கள் பயந்து போனார்கள். அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயந்து அந்த அடிமையை அடிப்பதை நிறுத்திவிட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த அடிமையை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ மஸ்ஊதே, இந்த காரியத்தை நீ செய்யாவிட்டால் நிச்சயமாக நரகத்திலே உனக்கு வேதனை இருந்திருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட முஹ்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இப்படிப்பட்ட
முஹ்சின்களோடு, நன்மை செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது அருமை சகோதரர்களே. அதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. ஒரு மனிதர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் தாகமாக இருக்கிறது, அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அப்ப பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணற்றில இறங்கி அவர் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார், தண்ணீரை குடித்துக் கொள்கிறார். அப்ப தண்ணியை குடிச்சிட்டு மேல வர்றாங்க. மேல வரும்பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தாகத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதன் மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறையை கலற்றி அதிலே தண்ணீரை நிரப்பி மேலே கொண்டு வந்து இந்த நாயினுடைய தாகத்தை தீர்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்பதாக சொன்னார்கள். இந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்பதாக சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அல்லது இன்னொரு உயிரினத்திற்கு நன்மை செய்வான் என்று சொன்னால், நல்ல காரியத்தை செய்வான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முத்தகீன்களோடும் முஹ்சினீன்களோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு, நாம தனியாகத்தானே இருக்கிறோம் என்று நினைத்து செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாமலேயே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் உள்ளத்திலே உள்வாங்க வேண்டும் அருமை சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு முழுமையாக பயந்து, அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.